வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, கேளக்கிய சித்தரை பற்றி நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. திடீர்னு ஏன் இந்த பாப்புலாரிட்டி? இந்த சித்தர் இதுக்கு முன்னாடி எங்கே போனார்? ஏன் இவரை பற்றி யாருமே தெரியலை? யாருக்குமே இவரை பற்றி தெரியலைன்னா 15 சித்தர்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு லிஸ்ட்லேயே அவர் வரல. அப்படிங்கும்போது எங்கேருந்து இந்த புதுசாக முளைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு ஃபீல்டு. இது நம்ம ஒரு இதை பற்றி நம்ம சிந்திக்கும்போது அவங்கள நம்ம ஈர்ப்பு விதிக்குள்ளே கொண்டு வந்து நம்மக்கிட்ட ஈர்க்க வைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது நிஜமாகவே ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னான்னா ஓகே. ஆனால் இது வேறு ஏதாவது ஒரு சக்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் திடீர்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நீங்களும் சொல்லாதீங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க யார் அவரோட யார், அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவர் நிஜமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவரை கும்பிட ஆரம்பிங்க. அவரை கூப்பிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை